ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலை பத்தின தகவல் தான் பார்க்க போறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி இருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி இருந்து கம்பெனியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1B மற்றும் குரூப் C சர்வீசஸ்க்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வேலைக்கு நீங்க எப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்னா 23/4/2024 இருந்து 22/5/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 1 மந்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக ஏதாச்சும் நீங்க அப்ளை பண்ண சொல்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்க. 27/5/2024 இருந்து 29/5/2024 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்க. பிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 12/7/2024 அன்னைக்கு மதியம் நடைபெற போகுது. அதே மாதிரி மெயின் எக்ஸாமுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே மொத்தமா 2 பதவி கொடுத்துருக்காங்க. என்னமான பதவினா அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்டிருக்காங்க, இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 2 பதவிக்குமே தகுதி இருக்குன்னா நீங்க 2 பதவிக்குமே தாராளமாக அப்ளை பண்ண பாருங்க. ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வேகன்சி பத்தி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்டிருக்காங்க. எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னா TNHRC இருக்கு பாருங்க, இந்து சமய அறநிலையத்துறை, அங்கிருந்து 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 22 சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. எங்க இருந்துன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அங்கிருந்து 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலா இந்த நோட்டிபிகேஷன்ல 29 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்க. இதுல பார்த்தா இந்த 8 வேகன்சி இருக்கு பாருங்க. DO இந்த பதவிக்கு ஓப்பன் மார்க்கெட்ல 6 வேகன்சியும், இதே நீங்க பார்த்தா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இதே மாதிரி அப்ளை பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நார்மலா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 34 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதே பார்த்தா DOக்கான பதவி ஓப்பன் மார்க்கெட் கேண்டிடேட்டுக்கு 32 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவே டீச்சரா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு 42 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க BC MBC SC ST இருக்கீங்க அப்படின்னா நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 39 வயசுல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவே DO பதவிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. யார் வேணாலும் நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இது ஏஜ் கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஜெனரல் கேட்டகரிக்கான ஒரு ஏஜ் லிமிட்டா அறிவிச்சிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கல்வி தகுதி தான். அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்க 3 இயர்க்கான பேச்சுலர் லா டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது லா டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்க, 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸ், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா பிராக்டிசிங், அதாவது அட்வொகேட்டாகவோ அல்லது ப்ளீடர் இன் கோர்ட்ல பார்த்தா நீங்க 3 இயர்ஸ் குறையாம பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 கிரேட் 2 அல்லது கிரேட் 3 கிரேட் 4 அல்லது இன்ஸ்பெக்டர் ஹிக்லருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இது அறநிலையத்தில் ஒர்க் பண்ணியிருந்தா நீங்க அப்ளை பண்ணாத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் DOக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு நீங்க மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி சப்ஜெக்ட்லனா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, காமர்ஸ், தமிழ் அல்லது இங்கிலீஷ்ல ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ்ல கண்டிப்பா நீங்க பாடமா எடுத்து படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஹையர் செகண்டரி கோர்ஸ்லயோ அல்லது காலேஜ்லயோ தமிழ்ல ஒரு பாடமா நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தா பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் முடிச்சாங்க அல்லது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் BA முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் மார்க்கெட்டுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. இதுவே நீங்க டீச்சர் கேண்டிடேட் இருக்கீங்க, பார்த்தா டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு மாதிரி தான் MA மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி தமிழ் ஒரு படம் எடுத்து படிச்சிருக்கணும். அது கூட நாட் 12 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டீச்சிங்ல. அப்படி 12 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கல்வி தேதி அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி உங்களுக்கான ஒர்க் பண்ண இடத்துல நீங்க போய் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி பார்த்தலாம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒன்று பார்த்தா பிலிம் எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா மெயின் எக்ஸாமினேஷன். பிலிம் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 2க்குமே அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கட்டும், DO இருக்கட்டும், 2 பதவிக்குமே உங்களுக்கு ஒரேமான எக்ஸாம் தான் வந்திருக்க போகுது. ஸோ மொத்தமா 200 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ல 125 கொஸ்டின் டிகிரி ஸ்டாண்ட்ல இருந்து, அதே மாதிரி ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டிஸ்டுக்கான ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படி 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. மொத்தமா 200 மதிப்பெண்களுக்கு பிலிம்ஸ் எக்ஸாம் இருக்க போது 2 பதவிக்குமே சேர்த்து தான். அதுக்கப்புறம் இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு போவீங்க. மெயின் எக்ஸாம் எது கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான மெயின் எக்ஸாமுக்கான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க.
இதுல வந்து பார்த்தா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 ஸோ மொத்தமாக வந்து 4 பேப்பர் இருக்க போது எல்லாத்துக்கான மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்க போது இதை பேஸ் பண்ணி மொத்தமாக மார்க் வந்து எடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தா யார் அதிகபட்சம் மார்க் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் படி அவங்களுக்கான வேலையை வந்து பார்க்க போகுது. அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சேம் அதே மாதிரி தான் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இருக்க போது இன்டர்வியூ வந்து இருக்க போகுது. ஓகே, இதான் இந்த 2 பதவிக்கான ஒரு பேட்டர்ன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் மட்டும் உங்களுக்கு ஒரே மாதிரி 2 பதவியும் வந்துட்டு போகுது. மெயின் எக்ஸாமுக்கு தனித்தனியாக தான் வந்து பார்த்தா இந்த பதவிக்கு தனி எக்ஸாம், இந்த பதவிக்கு உங்களுக்கு தனி எக்ஸாம், வேற சிலபஸ் தான் வந்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் உள்ள 30 டிஸ்ட்ரிக்ட்மே எக்ஸாம் சென்டர் இருக்க போது உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். 38 டிஸ்ட்ரிக்ட்மே கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் வருதோ அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் கொடுத்து நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி வந்து கொடுத்துருக்காங்க பிபியில். அதை பார்த்து செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த சிலபஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணவே போதுமானது. இந்த ஜாப்ல நீங்கள் வந்து பார்த்தா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இதான் வந்து சிலபஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் இதில் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். ஸோ பெரிய பெரிய ஜாப்னு வந்து சொல்லலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணி இந்த ஜாப் வந்து பார்த்தா எக்ஸாம் அட்டன் பண்ணி ஜாப் வந்து வாங்க பாருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்தியில நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.